பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள். ஆண்டவர் அநேக நேரங்களிலே நாம் கடந்து போக வேண்டிய வழிகளை கர்த்தர் அனுமதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியிலே ஒரு கரை புரண்டு ஓடுகிற ஒரு யோர்தானுக்கு முன்பதாக கர்த்தர் அவர்களை நிறுத்தி, நீங்கள் இந்த வழியாகத்தான் போக வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் கட்டாயத்தின் அடிப்படையில் அந்த வழியை கடக்க பண்ணுகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில கடினமான பாதைகளை கர்த்தர் அனுமதித்து அதை கடக்க பண்ணுகிறார். இந்த வழியாக தான் நீங்க போக வேண்டும், இட்ஸ் அ மஸ்ட் சிச்சுவேஷன், இது கட்டாயமாக நீங்க போகத்தான் வேண்டும் என்று கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன் கர்த்தர் இந்த கட்டாயமாக கடந்து போக வேண்டிய வழியை கர்த்தர் அனுமதிக்கிறார்? சில காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் கானானுக்குள்ளே போவதற்கு 40 நாட்கள் தான் தேவை. ஆனால் 40 வருஷம் அவர்கள் அந்த வனாந்திரத்தில் அவர்கள் சுற்றி 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 அவர்கள் கடந்து போகிறார்கள். இந்த கட்டாயமாக ஏன் இந்த காரியத்தை அனுமதித்தார் என்றால், உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நான் யார் என்பதை எனக்கு காண்பிக்கும்படியாக, அல்லது இப்படி சொல்லுவேன், நிரந்தரமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் தகுதி உள்ளவனாய் மாறுவதற்காகவே கர்த்தர் இந்த கடினமான பாதையிலே கர்த்தர் என்னை அனுமதிக்கிறார். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவர் தற்காலிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் அல்ல, நிரந்தரமான ஆசீர்வாதங்களை தருகிறவர். நிரந்தரமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பதற்காகவே சில கட்டாயமாக கடினமான பாதையிலே கர்த்தர் உங்களை அனுமதிக்கிறார். அப்படி அனுமதிக்கும் போது நீங்கள் கடந்து போனால் ஆண்டவர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுகிறார். 2வது யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, உன் எதிரி மூலமாக தேவன் மகிமைப்படுவதற்காகவே இந்த கட்டாயமான வழிகளிலே கர்த்தர் அனுமதிக்கிறவராயிருக்கிறார். இந்த பாதையை உண்டாக்கினவர் கர்த்தர். எதிரிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வைக்கிறார். ஆகவே தான் கர்த்தர் இந்த கடினமான பாதையின் வழியாக கர்த்தர் அனுமதிக்கிறவராயிருக்கிறார். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. இந்த இடத்துல மோசேயுடைய கோலும் இல்லை, காற்றும் இல்லை, யோசுவாவும் அவர்களுக்கு முன்னாடி இல்லை, அவர்களுக்கு பின்னாடி இருக்கிறான். இப்போ ஜனங்கள், இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே புதியவர்கள், ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் அல்ல, வழியிலே பிறந்தவர்கள். இவர் இயேசுவினுடைய அற்புதத்தை பார்க்கவே இல்லை. இப்பொழுது ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறார்கள். இது நிமித்தமாக 100% ஆண்டவரை மாத்திரம் நம்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த பாதையை கர்த்தர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, சில நேரங்களில் கர்த்தர் நம்மை கட்டாயத்தின் பாதையிலே அனுப்புவதற்கு 3வது ஒரு காரணம், நாம் 100% ஆண்டவரை மாத்திரம் நாம் நம்ப வேண்டும். அப்படி நாம் நம்புவோம் என்றால் தேவ பிரசன்னத்தினாலே நாம் மூடி மறைக்கப்படுவோம். கர்த்தருடைய அற்புதங்களை பார்ப்போம். உங்களுக்கும் அந்த அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. God bless you.